Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது சோட்டி ஸ்டிட்ச். இந்த ஸ்டிட்ச் எப்படி போடலாம்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கோடு வரைஞ்சுக்கோங்க. அப்புறம் சில்க் த்ரெட் சில்க் த்ரெட் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைன் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம கொஞ்சம் பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பெரிய லென்த்தாக ஒரு செயின் ஸ்டிச் வர மாதிரி பாதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அந்த இதை அப்படியே கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கீழே கொஞ்சம் தள்ளி அடுத்த செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு திரும்ப ஆப்போசிட் டைரெக்ஷனில், அதாவது எதிர்பக்கத்தில் ஒரு செயின் லாங்காக போட்டு அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு லாங்காக செயின் ஸ்டிச்சு, அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்புறம் திரும்பி மறுபடியும் கீழே வரைக்கும் வந்து ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் ஸ்டிச், திரும்ப கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச்சு, அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறணும். நம்மளுக்கு இந்த இது வந்து இந்த சோட்டி ஸ்டிச்சுக்கு வந்து எவ்வளோ அகலம் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம செயின் ஸ்டிச்சு ஒரு 4 இல்லாட்டி 5 வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இப்போது போட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ இந்த 2 ஸ்டிச்சுக்கு நடுவுலையும் ஒரு செயின் ஸ்டிச்சு நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு மேலே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு மேலேருந்து ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச் போட்டு வந்து கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுடணும். அப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு போடணும். போட்டுட்டு திரும்ப இங்கே கிராஸாக ஒரு செயின் ஸ்டிச்சு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கு மேலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு திரும்ப கீழே வரைக்கும் லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, அப்புறம் நம்ம போட்டதுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறணும். அப்புறம் கீழே லென்த்தாக ஒரு செயின் ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அப்புறம் அதுலேயே பாதியாக ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, அப்புறம் நடுவில் சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு லென்த்தாக ஒரு லாங் செயின் ஸ்டிச்சு போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, அப்புறம் திரும்பி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு போட்டு அது குட்டி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நடு சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டணும். அப்புறம் மேலே பார்த்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு திரும்பி கீழே லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச், இப்படியே மாற்றி நம்ம போடணும். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக எண்டு நாட்டு போட்டு முடிச்சுக்கோங்க. இன்றைக்கி கிளாஸில் சோட்டி ஸ்டிச்சு எப்படி போடணுன்னு நம்ம பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஸ்டிச்சஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.